சிந்துவெளி நாகரிகத்துல உலகிலேயே இருக்கக்கூடிய தொன்மையான நாகரிகங்கள் சில இது கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணுதான் சிந்துவெளி நாகரிகம். ஓகேவா? சோ அப்ப அந்த தொன்மையான நாகரிகங்கள் மொத்தம் எத்தனை இருக்கு, அது எந்தெந்த காலகட்டத்துல இருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம இப்ப நோட் பண்ணிக்க போறோம். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் உள்ளதுலேயே ரொம்ப தொன்மையானது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு 4 தொன்மையான நாகரிகங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு வந்து மெசபடோமிய நாகரிகம், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், சீன நாகரிகம். ஸோ உள்ளதுல கடைசியா உள்ளது வந்து சீன நாகரிகம் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப அந்த கால வரிசைப்படி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெசபடோமிய நாகரிகம் இருக்கும். ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிந்துவெளி நாகரிகம் இருக்கும். சிந்துவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் தான் எகிப்து நாகரிகம் வரும், அப்புறம் தான் சீன நாகரிகம் வரும். ஸோ இந்த டயக்ராம் பார்க்கும்போது உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அதனால நான் இதை மட்டும் லைட்டா சொல்றேன். பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ப்ளூ கலர்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கு இல்லையா, 3500 to 2000. ஸோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர்ல உள்ளது வந்து மெசபடோமிய நாகரிகம். ஓகே, அடுத்தது பாருங்க கிரீன் கலர். ஸோ இது வந்து 3300ல இருந்து பாத்தீங்கன்னா 1900 வரைக்கும். ஆக்சுவலா 1700லயே அழிவை நோக்கி போயிரும், இருந்தாலும் 1900 போட்டுக்கோங்க. ஸோ அப்ப இந்த டியூரேஷன் இந்த கிரீன் கலர் பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம். அடுத்தது நம்ம பார்க்க போறது வந்து எகிப்து. ஸோ இது வந்து எல்லோ கலர். இந்த 3100ல இருந்து பாத்தீங்கன்னா 1100 வரைக்கும் எகிப்து நாகரிகம். அண்ட் கடைசி ஃபைனலா நமக்கு 1700ல இருந்து 1122 வரைக்கும் சீன நாகரிகம் ரெட் கலர்ல மார்க் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இன்னும் ஸ்கூல் புக் இருக்குன்னா அதுல சைட்ல நீங்க எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு எழுதிக்கோங்க. அப்படி இல்ல நான் இந்த புக் இல்ல நான் ஓன் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட நோட்ஸ்ல ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்னு அந்த கால வரிசைப்படி இதை எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா பொறுத்துகளை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இல்ல பொருந்தாத இணையில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ரொம்ப முக்கியமான ஒரு டயக்ராம்.